வாங்கிட்டேன். நீ வாங்கியாச்சா எப்படி? இல்ல இல்ல, இனி தாண்டி இந்த மாசம் உள்ளது வாங்கணும். பிள்ளை இல்லை, எங்க அணக்கமே இல்ல. பிள்ளை 2:30 வெளியேந்து விளையாடிட்டு இருக்காவ. ஒரு நாள் பிள்ளையும் குழந்தைனார எல்லாரும் கூட்டிட்டு வாயா, அந்த 2 நாள் நிக்காம நின்றுட்டு போட்டி. நானும் வரணும்தாக்கா இருக்கேன். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நாள் ஸ்டடி இருக்கு, ஒரு நாள் ஹிந்தி கிளாஸு, ஒவ்வொரு கிளாஸா இருக்கு. அது ஒன்றும் இல்லைன்னா இந்த பையன் கிரிக்கெட்டுக்காவது போயிடுவோம் பார்த்துக்க. எனக்கும் ஒரு நாள் அங்கே வந்து நிற்க ஆசையாக தான் இருக்கு. ஆசையாக இருக்குன்னு வாயிலே சொல்லிட்டு இருந்தா அங்கே தான் இருப்பா. வந்துட்டு போயேன்னா சரிக்கா, ஒரு நாள் வாரேன். நான் இப்போதானே கேட்டா எங்க நீ? நான் எல்லாரும் வந்தாச்சு. சரிக்கா, நான் பிறகு கூப்பிட்டேன்னா எம்மா. சரிம்மா, வை வை. ஏம்மா சொல்லு. எம்மா, நானே யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, என் போக்கில் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு தொந்தரவே பண்ணாம ஜூஸாக்கா எழுதி தந்தாவலியாம்மா. ஆகஸ்ட் 15க்கு பேச்சு போட்டி அதை படிச்சுட்டு தாம இருந்தேன். அதுக்கு எரும மாடு இருக்கேன், எரும மாடு அந்த பேப்பரை கிழிச்சிட்டாம. பேப்பரை கிழிச்சிட்டானா அந்த பையங்க? கிழிச்சிட்டு அந்தாக்குல போனான். எனக்கு ஜாலியா கோவம் வருது. நானே அவனை தொந்தரவு பண்ணக்கூடாது தானே இருக்கேன். எதுக்கு இந்த பையனை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான்? ஷோ கடவுளே, 2 நாள் லீவு விட்டாலே எனக்கு தொந்தரவு தாங்க முடியாது. இன்னைக்கு வரட்டு இந்த பையன் வந்தோட கேட்கல இருக்கு. சும்மா சும்மா மூணு மேல தூக்கி வச்ச அந்த பையன் என்கிட்ட எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான். வரட்டம்மா, நான் கேட்கேன். சுபி, அவ பேச்சு போட்டி படிச்சிட்டு இருந்த பேப்பரை ஏம்பல கிழிச்சா? நல்ல கேள்விமா, நல்ல கேள்வி. பேச்சு போட்டிக்கு இவள பார்த்தா படிக்க சொல்லுவாவ சொல்லுங்களா? அங்க போய் காணாம தானமா சொல்லணும். இவ பேப்பரை பார்த்து படிச்சிட்டு இருக்கா, அதான் கோவத்துல கிழிச்சேன். இப்படி அவன் சொல்லியது நியாயம் தானே. அங்க போய் நீ காணாம தானே சொல்லணும். வீட்ல இருந்தே பார்த்துட்டு போனியனா பார்த்து படிச்சிட்டு இருந்தா அங்க போய் எதை பார்த்து சொல்லுவா? அதனால அவன் கிழிச்சிருக்கான். சும்மா மோனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஏய் கூமுட்ட, இங்க பார்த்து படிச்சு மனப்பாடம் பண்ணாதனால அங்க போய் காணாம சொல்ல முடியும். ஓ ஜோதிமா, அப்ப நீ என்ன காணாமலே படிக்கலையாமா? யாம்பல என் உயிரை எடிக்கியா? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காட்டி 15ஆம் தேதி போட்டி நடக்கும். அன்னைக்கு சொல்ல வேண்டியது நீ இன்னும் வரை படிக்காம இருக்கனா அப்ப உனக்கு எவ்வளவு மெத்தமா இருக்கா? இங்க பாரு, என்ன பத்தி நீ பேசாத பாத்துக்க. ஒழுங்கு மரியாதை கிழிச்ச பேப்பர் எடுத்து ஒட்டி தந்துரு. நான் பேச்சு போட்டிக்கு சேர்ந்து பிரைஸ் வாங்கணும். உன்ன மாதிரி இப்படி வெட்டியே தெரிய என்னால முடியாது. சரி போ, போய் ஒட்டி கொடுத்துறல. போல கிழிச்ச பேப்பர் எடுத்துட்டு ஒட்டி தாரேன். கூமுட்டா ஏமா அவ பேரே அவ 2-3 வாட்டி சொல்லிட்டு போறா. கூமுட்டை, நீ சும்மா இருல. அதுகிட்ட எதுக்குல விளையாடியா? சும்மா என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களாப்பா? சரிம்மா நீங்க நிம்மதியா இருங்க, நானே ஒட்டி கொடுத்துடலாமா? சீக்கிரமா ஒட்டி பறக்க எடுத்து கொடுத்துரு. அப்பா வரக்கூடிய நேரம் ஆச்சு. அப்பாயை கண்டோன்னு அவன் ஓவரா சீன் போட்டுட்டு இருப்பா. பெயிரு. ஆமா பத்திலம்மா, நானே போய் ஒட்டி கொடுத்துறேன். ஜோபிமா, அண்ணனே மாறேம்மா. எப்பா எப்பா, ஒரு நேரம் வீடு அமைதியா இருக்காதப்பா. இப்போ பள்ளியிடத்துக்கு போனாதான் வீடு அமைதியா இருக்கு. அங்க போய் மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க 2 பேரும். ஆமா, சித்திட்ட பேசிட்டு இருந்தே இல்லையா? என்ன சொன்னாவ? ஒரு நாளாவது இங்க வர சொல்லுங்கம்மா. வரவே மாட்டேங்கிறாவ. அதான் மக்கா, 2 நாள் நிக்கிற மாதிரி வாணி கூப்பிட்டுருக்கேன். சித்தப்பா வந்தானே கேட்டுட்டு சொல்லின்னு சொன்னா. வந்தாலும் வருவா. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு லீவு தானே, அதுக்கு முந்தின நாளே வந்தாலும் 2 நாள் அழகா நின்றுட்டு போல பத்தியலாமா? எம்மா சொல்லவே மறந்துட்டேன். ஆகஸ்ட் 15 சொன்னப்பறம் தான் ஞாபகம் வருது. ஸ்கூலில் டிராயிங் போட்டிக்கும் பெயிண்டிங்க்கு எல்லாமே சேர்ந்துருக்கேம்மா. சரிம்மாக்கா. ஏம்மா எனக்கும் தான் இந்த தடவை தேசிய கொடிகளெல்லாம் சாரி கட்டணும்மா. முதல்ல சொல்லிட்டேன், சீக்கிரமா எடுத்துருங்க. எது சீக்கிரமா எடுக்கணுமா? ஆமா, போன வருஷம் உள்ளதே உண்டு இல்லையா? அதை கொடுத்துட்டு போ. எப்படிமா அதை கொடுக்க முடியும்?
என்னடி விளையாட வஜையா? வருஷம் வருஷம் பின்ன புது சாரி எடுத்துட்டு இருப்பாவ. ஒரு வருஷம் எடுத்து கொடுத்தா போதும், ஆளு கொள்ளாமே. எனக்கு ஏன் உனக்கு தானடி போன வருஷம் லாஸ்ட் டைம்ல நீங்க சொல்லிட்டு நைட்டோட நைட்டா போய் அவளுக்கு ஒரு சாரியும் உனக்கு ஒரு சுடிதார் எடுத்துட்டு வந்தது ஞாபகம் நினைச்சீங்களா? எம்மா ஆளு சரியான ஆளா இருக்குது ரெண்டு பேரும். ஏமா எல்லா பிள்ளைகளும் புதுசா அழகா கட்டிட்டு வருவாங்கம்மா. நான் மட்டும் போன வருஷம் உடுத்ததே உடுத்துட்டு போவா. ஆமா எல்லாருக்கும் தெரியும். மோனிஷா போன வருஷமும் இதே சாரி தான் கட்டிட்டு வந்தா, இந்த வருஷமும் இதே சாரி தான் கட்டிட்டு வரானே. பேசாம பெயிரு எப்பா ரூபாய செலவு பண்ண விட்டா நல்ல செலவு பண்ணால போல இருக்கு. இதுதான் உங்ககிட்ட 2 நிமிஷம் இருந்து ஃப்ரீயா பேசினாலே எனக்கு செலவு வரைச்சி வைப்பிய. எம்மா இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதம்மா. கண்டிப்பா புது சாரி தான் வேணும். புது சாரி வேணும்னா ஒரு நாள் வேலை செய்து பாரு, அப்ப தெரியும் ₹1 சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டம். நீ ஈஸியெல்லாம் சொல்லிடுவா. அம்மா அவளுக்கு புதுசு எடுத்து கொடுத்தா எனக்கு புதுசு தான் வேணும். எப்பா எனக்கு தலை வியாதனையா இருக்கம்மா. இங்க என்னவும் பண்ணுங்க. அம்மா அம்மா யாண்டி யாண்டினா என்ன யாண்டி? யான் சங்கிமா அக்காக்காக இப்படி போட்டிக்கு வந்து நிக்கியா? நீ கொஞ்சம் யோசிச்சு வரா. காலேஜ்ல எல்லாரும் எப்படி வருவாவ தெரியுமா? போன வாட்டி நீயும் தானே வந்து பார்த்தா. நீ செல்ஃபிஷ் மாதிரிலாம் யோசிக்கியா? உனக்கு மட்டும்தான் கிடைக்கணும், நீ மட்டும்தான் எல்லாம் வைக்கணும் எடுக்கணும்னே. ஏன் எனக்கு ஆசை இருக்காதா சொல்லு? எனக்கு ஆசை இருக்குமா இருக்காதா? எனக்கு மட்டும்தான் புதுசு போடணும்னு இருக்குமா? நான் உன்னோட சின்ன பிள்ளை தானே, எனக்கும் தானே இருக்கும். இல்ல சங்கீதா கொஞ்சம் யோசிச்சு பாரா. முதல்ல நீ அக்காளுக்கு மட்டும் எடுத்து கொடுங்கன்னு எப்படியாவது பேசு. நானும் ஓகேலாம் சொல்லி அக்காளுக்கு எடுத்து தந்துட்டாவனா புதுசு, அப்புறம் உனக்கு கண்டிப்பா எப்படியாவது சுடிதார் புதுசு வாங்கி தர வச்சிருவேன். ஒன்னு நான் எப்படி நம்புறது? நீ உன் காரியம் தீர்ந்தோன்னு என்ன கலத்தி விட்டுட்டுல போயிருவா. உன்னை நம்பி நான் எப்படி இறங்க முடியும்? அக்காவை பார்த்தா அவ்வளோ ஏமாத்திரவ மாதிரியாட்டி இருக்கு உனக்கு. எப்படியாவது பேசி அக்காளுக்கு ஒரு புது சாரி மட்டும் வாங்கி தர வைமா, அப்புறம் கண்டிப்பா உனக்கு புது சுடிதாரு. நம்பலாமா உன்னைய? அதுதானே கொஞ்சம் பயமா இருக்கு. அக்கா அக்குமார்க்கு முத்திரை போட்ட தங்கண்டி, நம்பு அக்கா. இதுல ஏமாத்தவே மாட்டேன். சப்போஸ் உனக்காக நான் பரிந்து பேசி உனக்கு புது சாரி வாங்கி தந்த அப்புறமா நீ எனக்காக பேசலன்னா என்ன தெரியுமா நான் பண்ணுவேன்? என்ன பண்ணுவா? அந்த சாரி அன்னைக்கு நீ கட்டுற மாதிரி நான் வைக்கவே மாட்டேன். எங்கேயா தூக்கி ஒழிச்சு வச்சிருவேன், இல்லைன்னா அந்த ஒரு சாரி எதையாவது பண்ணிடுவேன். புரியுதா? கண்டிப்பா அக்கா உனக்காக பேசுவேமா. அக்கா மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? இந்த வாட்டி நம்புறேன். என்ன ஏமாத்துறன்னு நினைச்சு நீ ஏமாறாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்படியெல்லாம் இல்ல, நான் கண்டிப்பா உன்னை ஏமாத்த மாட்டேன். வா முதல்ல அம்மிட்ட போய் பேசி எடுத்து எப்படியாவது சாரி வாங்க வைப்புண்டி. இப்ப சீக்கிரமா வாங்கினதாண்டி 15ஆம் தேதிக்கு முன்னாடி தைக்க முடியும் பிளவுஸ். அதெல்லாம் ஓகே, எனக்கு புரியுது. பேச்சா இருக்கணும், பேச்ச மீறக்கூடாது. சரியா? சரி வா. சரி வா. அப்பா அம்மாட்ட போய் சொல்லி எனக்கு வேண்டாம் அவளுக்கு மட்டும் மாதிரி எடுத்து கொடுங்க. நீ அம்மா ஓகே சொல்லி உனக்கு எடுத்தப்பறம் 2வது எனக்கு புது சுடிதாரு பேசணும். சரியா? 100% சரி. வா, இதுல எந்த மாற்றமும் இல்ல. வா எம்மா வா. அம்மா இப்படியே வரமாட்டாவ. நம்மளே மெதுவும் அம்மாட்ட போய் பேசி முடிவை வாங்குவோம். வாயா? சரி வா, பின்ன போய் பேசி பார்ப்போம். அம்மா என்ன மைண்ட் செட்டப்ல இருக்காமனு தெரியல. வா. மாமா வீட்டு போயிட்டு இப்போ வரீங்க? ஆமா மக்கா, அவன் ஒன்னே ஒரு நாள் வர சொன்னான். ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்துரு. என்ன ரொம்ப உடம்பு முடியாமலையா இருக்கான், பார்க்கறதுக்கு ஆசைப்படியா பார்த்துக்க. என்ன? சரிம்மா. அப்போ நானும் சின்ன பொண்ணு ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். மாமா முடியாம இருக்கியா இல்லையா? நான் ஒன்ன மட்டும் தான் போக சொன்னேன், நீ மட்டும் போய் பார்த்துட்டு வா. அவன் ஏற்கனவே உடம்பு முடியாம இருக்கான். இவ்வளவு வேற கூட்டிட்டு போயிட்டு திரும்பவும் அவனை ஒரே மாதிரி ஆக்கிராத. கொஞ்சம் சரியாகி வரட்டு. இவ போற போக்குல வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டா. இப்ப பத்தில உங்க அம்மைக்கு. சரிம்மா, நான் போய் பார்த்துக்கிட்டு வரேன். வரும்போது கொஞ்சம் காயெல்லாம் தந்து விட்டான். அவன் வீட்டுல வளர்த்த பழம் எல்லாம் இருக்கு. நாளை பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துட ஒண்ணு வெளியே இருந்து வாங்கண்டா. நீ இருக்கதே கொடுத்து விடனா? சரிம்மா. சாப்பிட்டீங்களா எப்படி? ஆமா, எனக்கு என்ன இங்க கிடைச்ச மாதிரியே சாப்பாடு கிடைச்சி. அங்க போன பிறகு எனக்கு என்னெல்லாம் வியாழமோ பார்த்து என் அண்ணனுங்க மோச்சு தந்தா தெரியுமா? நாங்கெல்லாம் சமைக்கும் போது கண்ணை மூடிட்டுல சமைக்கும். அவி மட்டும் பார்த்து செய்து கொடுத்தாங்களாம். நாங்க பார்க்காமல செய்யும். சும்மா இரு சின்ன பொண்ணு. நீ என்ன முதுக பின்னாடி நின்று சொரிஞ்சுக்கிட்டா நிக்கியா? எதனால டைரக்டா மூஞ்ச பார்த்து சொல்லு. அதை பார்க்க பயந்து தானே நான் பின்னாடி நிற்கேன். நீ சும்மா இருமா. என்ன மட்டும் சொல்லுங்க, உங்க அம்மையை ஒன்றும் சொல்லிடாதுங்க. அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு வரன் வந்திருக்கான். போய் பையனை பத்தி விசாரிக்க சொல்லியாவ. அவனால அங்க இங்க ஓட முடியாது. ஒரு நாள் ஏதாவது லீவ் எடுத்துக்கிட்டு போய் மாமாவையும் பார்த்துட்டு அந்த பையனை போய் விசாரிச்சுட்டு வந்துடு. என்ன அவனு வேற யாரும் சப்போர்ட் பண்ணதுக்கு ஆளு கிடையாது.
சரியா? ஆ சரிம்மா, நான் ஒரு நாள் போயிட்டு வரேன். என்னங்க, என்ன சின்ன பொண்ணு? இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பிள்ளைங்க ஸ்கூலில் காம்படிஷன் நடக்குது, ஸ்பீச் உண்டாம். அதான் நான் போய் ராணியக்கால மூலோட்ட போய் எழுதி வாங்கிட்டு வந்துடுறேன்னா. நீயே ஏதாவது பார்த்து எழுத வேண்டியது தானே? இங்கே ப்ரைஸ் வாங்கணும் இல்லையாங்க, அந்த பிள்ளைன்னா கொஞ்சம் படித்த பிள்ளைய அழகா எதையாவது பார்த்து எழுதி தரேன், போய் வாங்கிட்டு வந்துடுறேன். காலையில ஃபுல்லா ஊரு சுத்திட்டு தானடா இருந்திருப்பா. அந்த நேரம்லாம் உனக்கு எழுதி வாங்க முடியல. இப்பதான் உடனே போயிட்டு ஆவணுமா? எங்க இப்பவே சொல்லி கொடுத்தா தானங்க அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் புரியும். ஆ, நான் போய் எழுதி வாங்கிட்டு வந்துடுறேன். காலையில பார்த்துக்கலாம் சின்ன பொண்ணு, இப்போ போவான்டான். காலையில் அப்போ நீங்கள் எழுதி தரீங்களா? ஆ சரியம்மா, நீ போ, போய் எழுதி வாங்கிட்டு வா, போ. அவளுக்கு ஏதாவது சொல்லிட்டு சும்மா ஊரு சுத்தணும், வீட்டுல இருக்கணும், வீட்டு வேலையில செய்யணும், மாமியார் வீட்டுக்காரனை கொஞ்சமாவது மதிக்கணும். ஒன்றும் கிடையாது. எங்க இருந்துல இதை பிடிச்சுக்கிட்டு வந்தா? அழகு போல என் அண்ணன் பிள்ளை இருக்கா. அவளை கல்யாணம் பண்ணிருக்கேன்னா நம்ம சொல்லியதையும் கேட்டிருக்கேன், நம்ம சொல் பேச்ச மீறி ஒன்றும் பண்ணியிருக்காது. சொல்ல இப்ப பாரு, அவன் வெளியே அடுத்தவனுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கான். எவ்வளவு சொத்து சுகம் எல்லாம் இருக்கு. போ, உனக்குன்னு வாச்சது இதுதான். என் பேச்ச கொஞ்சமாவது கேட்டியால? சரி சரி, இனி நடந்து முடிச்சதே பேசிட்டு இருந்தா எப்படிம்மா, விடுங்க. நானும் விட்டுதான் பிடிக்கலாம்னு நினைக்கேன். அவ சிட்டா பறந்துகிட்டு திரியா, பாத்துக்க. சரி போங்க, இப்பதானே வந்தியே, டயர்டா இருக்கான். போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ரெடி ஆகுங்க. அவ வந்தோடனே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடலாம். சரி சரி. இல்லங்க, ராணியக்கால வீட்டுல தான் இருக்கா. அவ போய் எழுதி வாங்கிட்டு வரும்போது பிள்ளையும் தூக்கிட்டு வருவா. ஆ சரிம்மா. நம்ம பிள்ளைக்கு எழுதி குடிக்கிறதுல கண்டிப்பா அவ பரிசை வாங்கியே தீரணும். இதை எப்படியாவது சொல்லி கொடுத்து ஷியானாவை நல்லா படிக்க வச்சு இந்த பிரைஸை நம்ம தான் வாங்கணும். இல்லை 4 முடி புக்கும் கையுமா இருக்கு. என்ன வசந்தி அக்கா? வாட்டா சின்ன பொண்ணு. என்னக்கா? இப்பவா படிக்கிறிய? நோட்டில் எழுதிட்டு இருக்கிறிய? அது இல்லைண்ணா, என் மூளுக்கு ஸ்கூல்ல காம்படிஷன் இல்லையா, அதான் இது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இங்கிலீஷ்ல எழுதிதாங்க மணி கேட்டா. ஏதோ பேச்சு போட்டியா, அதான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அக்கா, உங்களுக்கு எழுத தெரியுமா? என்னடா நினைச்ச? எனக்கு எல்லாமே தான் தெரியும்டா. பட் நான் என்னோட திறமைகளை இங்கே வெளியே காட்ட மாட்டேன். அதனால தான் யாருக்கும் என்னோட இதை பற்றி தெரிய மாட்டேங்குது. பட் எனக்கெல்லாம் தெரியும்டா. கொஞ்ச நாள் இந்த பேச்சு குறைஞ்சிருந்து. ஆக்சுவலாக எனக்கு இங்கிலீஷ் பேச ரொம்ப பிடிக்கும்டா. அதான் தப்பு தப்பானாலும் பேசி பழகினா தானேட்டா வரும். அதனால தான் இப்படி பேசுகிறேன். ஓகே ஓகே ஓகே. ஆமா, என்ன எழுதிருக்கிறீங்க? இந்தியா இஸ் மை கண்ட்ரி, திஸ் இஸ் மை நேஷன், இந்தியா இஸ் எ இண்டிபெண்டன்ஸ். இண்டிபெண்டன்ஸ் அக்கா இப்படியா சொல்லணும்? First, good morning everybody. We also know Independence Day. It is the day the whole world with great enjoy and happiness we honorable in the Independence Day. Who can no forget the day because it's an Independence Day. I am so happy, but I am an Indian. So, every Indian celebrate the day. Wish you a happy Independence Day. எப்படி சின்ன பொண்ணு, நானா எழுதுனது நல்லா இருக்கா? அக்கா, நீங்களா எழுதுனது நல்லா தான் இருக்கு. நீங்களா எழுதுனதை வீட்டில் தான் வச்சு வாசிச்சு சிரிக்க முடியும்க்கா. இதெல்லாம் ஸ்டேஜில் பார்த்தா எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிப்பாவக்கா. என்னடா சின்ன பொண்ணு சொல்ற? முறையா கஷ்டப்பட்டு நான் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன்டா. தப்பா? ஃபுல்லாக தப்புன்னு சொல்ல முடியாதுக்கா, கொஞ்சம் கொஞ்சம் தான் தப்பு. மற்றபடி இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். வாங்க, நானும் ராணியக்கால வீட்டு தான் போகிறேன் அந்த பிள்ளைகள்கிட்ட எழுதி கேட்கறதுக்கு. கையோட உங்களுக்கு எழுதி வாங்கிட்டு வரலாம். நான் ஓனா கிரியேட் பண்ணி எழுதி கொடுக்கலான்னு நினைச்சேன். தப்பு. அதான் சொல்றேன் இல்லையாக்கா, ஃபுல்லா எல்லாம் தப்பு இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் தான் தப்பு. கொஞ்சம் கொஞ்சம் தப்பு வரலனால தப்பு தான். இங்க வாங்க, அந்த பிள்ளைகள்கிட்ட எழுதி வாங்கிடலாம். வாங்கக்கா. எங்க தூரமாக போறிய? ராணியக்கலை வீட்டுக்கா? ராணியக்கா இருக்கா அவள வீட்டுல? வீட்டுலதான் இருப்பாவ, யார எங்க போவாவ? என்ன விஷயம் சின்ன பொண்ணு? இல்லக்கா, சுதந்திர தின விழா வருது இல்லையா, பியாச்சி போட்டி பிள்ளைகளுக்கு எழுதி கேட்கறதுக்கு அந்த பிள்ளைகள்ட்ட எழுதி கேட்டா அழகா எழுதி தரேன் இல்லையா? சரி சரி, வாங்க போய் எழுதி கேளுங்க. அம்மா கேட்கணும்னு நினைச்சேன். கீதா, குளிர்ந்து ரூபா கொண்டு தந்தாளா உங்களுக்கு? முட்டைக்கு தந்தா கொண்டு நாங்க பிடிங்க 100 ரூபா. எனக்கே வருத்தமா இருக்குதான். ஒரு முட்டை இருந்தாலும் 10 ரூபா.
அப்படி புலம்பி எடுத்துக்கொண்டு 10 முட்டைக்கு 100 ரூபா தந்தானா வேண்டான்னு திரும்ப கொடுத்துட்டேம்மா. என்னக்கா சொல்றிய? ஏற்கனவே அவ நஷ்டத்துக்கு தான் தந்திருக்கா, நீங்க வேற ஏன் திரும்ப கொடுத்திய? இல்ல ரேட்டு கூடுதலா வாங்கிட்டேன், நான் வாங்கி தின்னவே நல்லாவா இருப்பாவா அப்படி இப்படின்னு திட்டி திட்டி கொண்டு தந்தா. எதுக்கு? அதுவும் இல்லாம என்ன முட்டை காசு அவ லோன் எடுத்துட்டு தரலாம், லோன் எடுத்து எனக்கு அப்படிப்பட்ட பைசா வேண்டாம் சின்ன பொண்ணு. அதான் நீ கொண்டே போஞ்சிட்டு திரும்ப கொடுத்துட்டேன். 10 முட்டையை நம்மளாம் தானே போட்டு அந்த முட்டையை வச்சு அவன் நல்லா இருந்துக்கிட்டானா சரிதான் போட்டு. இருந்தாலும் அவ பண்ணது ரொம்ப தப்புதாக்கா. நீங்க பைசாயை வாங்கியிருக்க வேண்டியதானே. இனி அவளுக்கு இதே ஒரு பழக்கம் ஆகும். எதை எடுத்தாலும் ஃப்ரீயா தருவோம் தானே தோணும். போட்டு சின்ன பொண்ணு, இதுக்கு போட்டு சண்டை போட்டுட்டு கிடந்தா என்னத்தை சொல்லதுக்கு? இன்னைக்கு இருக்க மனுஷனு நாளைக்கு காணல. 2 ரூபா முட்டையில நான் லாபம் பார்த்து நான் என்ன பண்ணிடுவேன்? அவளை மனசுக்கு அப்படி தோணுதுன்னு அவள் அப்படியே வச்சுட்டு போட்டு. ஏன்னா அப்படிப்பட்ட பைசா வேண்டாம் சின்ன பொண்ணு. இருந்தாலும் உங்களுக்கு நஷ்டம் இல்லையாக்கா? அந்த ரூபாயாவது வாங்கியிருக்க வேண்டியதானே. எல்லாரோட கண்ணிலே ஒரு இதுதான், இவன் நிறைய சம்பாதிக்கியா, ஆடு மாடு வளர்க்கியா எடுக்கியானே. நான் நல்லா சம்பாதிக்கணும் அவளோட கண்ணில் தெரிஞ்சுன்னா வாங்கி வளர்க்க வேண்டியதானே. யாரையும் செய்யக்கூடாது, உடம்பும் அலையக்கூடாது, லாபமும் வரணும். எப்படி வரேன் சொல்லு? அது கரெக்டு தான்க்கா. அதனால அவள் அழுதழுது கொண்டு தந்த பைசா எனக்கு வேண்டாம், நான் திரும்ப கொடுத்துட்டேன் அந்த அதில் போட்டு. சரி விடுமா, அதெல்லாம் விடு. போ பெய் பிள்ளைக்கு சீக்கிரமா எழுதி வாங்கு. சரிக்கா. பாவம் பத்தியா சின்ன பொண்ணு லட்சுமி அக்கா. ஆமாக்கா, இருந்தாலும் இந்த கீதா ஒன்னும் இல்லாதவளா? வாங்கின முட்டைக்கு ரூபாய் இருந்தாலும் கொடுக்க வேண்டியதானே. யாருக்கு இந்த மனசு வரேன்னு சொல்லு. விடுங்கக்கா, இதுக்கு இன்னொரு வழி பண்ணிடலாம். தோட்டத்து நிறைய மாங்காய் காய்ச்சிருக்குக்கா, கைவரிசை காட்டிட வேண்டியதான்னு நினைக்கேன். நீ வேற சின்ன பொண்ணு, சும்மா இரு. நான் என் பாட்டு இருந்தா நீ இருக்க விடம்மா. சரி வாங்க, அதை 2வது பார்க்கலாம். முதல்ல அங்க என்னாச்சுன்னு போய் பார்ப்போம் வாங்க. ஆமா, அந்த பிள்ளைகிட்ட போய் எழுதி வாங்கிட்டு வந்துருவா. வசந்தி அக்கா, நான் போறேன்க்கா. வர வர என்ன சொன்னாலும் உமா என்கிட்ட கோவப்படியா? சும்மா இருண்ணா, அவ ஏன் மேரோட பாசத்துலதான் அன்னை அப்படி சொல்லிட்டா. அதையே தூக்கி நிக்காதானே. இரு உமா. உமா அந்த வரேன்க்கா. உட்காரு சின்ன பொண்ணு. இருந்தாலும் வர வர உமாவும் கொஞ்சம் வாய் ஓவர் தான். விடுன. வாங்கக்கா. வா சின்ன பொண்ணு, உட்காருங்கக்கா. ஏன் நிற்கிறீங்க? சின்ன பொண்ணு உட்காரு. காணியை கலக்க வீட்டுக்கு பேச்சு போட்டு எழுதி வாங்க போனோம். சரி அப்ப போறோம்ல, உன்னையும் வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தோம். என்ன வேலையா? காப்பி போடலான்னு போனேங்க்கா. நான் இப்பதான் கேஸ் தீர்ந்து இனிவிய வந்தோன்னதான் சிலிண்டரை மாத்தணும். ஏன் சின்ன பொண்ணுகிட்ட பேச மாட்டியாக்கா? ஏன் எனக்கு அவளுக்கு என்ன சண்டையா? ஏன் சின்ன பொண்ணு? அந்த ஏதாவது சொன்னா உனக்கு நல்லா கோவம் வருது இல்லையா உமா? நான் என் போக்கிலே இருக்கேம்மா. ஏ சும்மா இரு சின்ன பொண்ணு. அன்னைக்கு சொன்னதாச்சு மனசுல தூக்கிச்சிட்டா இருக்கா? ஆட நீ வேறம்மா. அதைத்தான் நானும் சொல்லி கூட்டிட்டு வந்தேன். என்ன சிலிண்டர் மாத்தி தரவா? எப்படி மாத்த தெரியுமாக்கா? இதுவரை மாத்தினது இல்ல. வேணா ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கவா? வேண்டாக்கா வேண்டாம். இவிய இப்ப வந்துருவாவ, வந்தோன்னா அவியலே மாத்தட்டு. பரவாயில்லடா, ஒரு டைம் நான் ட்ரை பண்ணி பாக்குறேனே. வேண்டாக்கா, அவிய வந்தவரை அவிய மாத்துவவ, அதுக்கு வரவே நான் டீய போடியேன். என்ன சின்ன பொண்ணு, நான் சொல்லியது சரிதானா? ஆமா உமா. பால் வாங்கிட்டு வந்துட்டியாக்கா? ஆமா, லட்சுமி அக்காளை விட்டு போய் பால் வாங்க போனேன். லட்சுமி அக்கா வீட்டுல இல்ல, பூமாரி பிள்ளை தான் இருந்தா, அவதான் ஊத்தி தந்தா. இது அந்த ரூபாய் என்னாச்சாக்கா? அது லோன்ல எடுத்த ரூபாயா? ஆமா, நான் கேட்கன்னு நினைச்சேன். ஆமா, அந்த ரூபாயை வாங்கி தான் கீதா வந்து லட்சுமி அக்காளுக்கு கொண்டு கொடுக்க போயிருக்க. முட்டைக்குள்ள பைசா என்னானே லட்சுமி அக்கா வேண்டான்னு சொன்னாவலாம். என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? நிஜமாவே இவ ரூபா வந்த பிறகுதான் கொடுக்க போனாளாக்கா? ஆமா உமா, இந்த கீதாளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்திருக்கணும் பாரு. காசு வாங்கின பிறகு லட்சுமி அக்கால கொண்டு கொடுக்க போயிருக்கியா? லட்சுமி அக்கா எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாவலாம். உடனே திரும்ப வந்துருக்கியா? அட பைத்தியகாரி, லட்சுமி அக்கா ஏன் வேண்டான்னு சொன்னாவ? தப்பு தானே. அந்த பைசா வாங்கிருக்க வேண்டியதானே. அம்மா எவ்வளவு ரூபா வச்சு கொடுத்தாலாம்? 10 ரூபா வச்சு கொடுத்துருக்கா. லட்சுமி அக்கா அந்த கோவத்துல எனக்கு வேண்டாம், நீயே முட்டையை வச்சு தின்னு, காசம் வேண்டான்னு சொன்னோன்னு திரும்ப போயிட்டாலாம். கீதாவா மாதிரி இப்படி ஒரு கஞ்ச பிசுதாரு இந்த உலகத்துல உண்டாக்கா? 8 ரூபாய்க்கு நாட்டுக்கோழி முட்டை அவளுக்கு தாத்தாவா குடுக்கியாரு? கிடைச்சது லாபம் பண்ணி வாங்கி தின்னாம, தின்னதும் இல்லாம காசு
காசு வேற கொடுக்கல பாரு. லட்சுமி அக்கா சொன்னது மனசுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சுமா. கண்டிப்பா இது அவளுக்கு வயசுல ஒட்டவே ஒட்டாது. அடுத்து இவளுக்கு பைசாய்க்கு ஆசைப்பட்டு வாங்கி தின்னியதுல கீதா இப்ப நம்பர் 1 ஆயிட்டாளே. என்ன அவளுக்கு லாபம்னு நினைச்சிருக்கியா? ஆனா லட்சுமி அக்கா எவ்வளவு நஷ்டம் அதை யோசிச்சாங்க பாரு. என்ன என்கிட்ட அப்புறம் திட்டு வாங்கியான்னு தெரியலக்கா. அந்த குப்பையை அப்படியே ஒதுக்கி கொண்டு ஏன் காம்பவுண்டு கிட்ட வச்சு தீய கொளுத்துறியது பார்த்துருங்க. அப்படியே எல்லாரும் கொளுத்திட்டு போட்டு. நீ யாரு? கீதாவா? ஆமாக்கா. அந்த வாடகைக்கிட்ட எல்லாம் எவ்வளோ இடம் கிடக்கு, அதில் வச்சு அவளுக்கு தீ கொளுத்துனா என்ன? அப்படியே குப்பையை அரிச்சு கொண்டு வந்து என் காம்பவுண்டு கிட்ட கரெக்டாக வச்சு தீய கொடுத்துறியது. 2 நாள் பார்த்தாச்சு, இனி ஒரு நாள் குடுக்கட்டு, அதுக்கப்புறம் தான் இருக்குன்னு நினைக்கேன். ஃபர்ஸ்டே கேட்டுருவோமா, அப்புறம் இதை விட்டுட்டு இருந்தா அப்புறம் பிரச்சனை தான் வரும். ஆமா, இது முதல்ல கண்டிக்கணும்னு நினைச்சிட்டு தான் இருக்கேன். இது அவளுக்கு நல்ல பழக்கம் இல்லையே. என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிட்டு தான் நான் இருக்கேன். நான் சின்ன பொண்ணு, நான் போறேம்மா, நீங்க பேசிட்டு இருங்க. இருண்ணா. என் மாமியார் வந்தாச்சுக்கா, நான் போறேன்னா. சரி அப்போ போ. வரேம்மா. சரி சின்ன பொண்ணு. என்னக்கா பேசி ஒட்டி எழுதி வாங்கிட்டேலாக்கா? அந்த பிள்ளையை எழுதி தரேன், சாயங்காலமா வாங்கன்னு சொல்லிச்சுமா. சாயங்காலம் போய் வாங்கணும். சரி சரி. உமா உமா, ஏன் போன வேகத்துல அலறி அடிச்சுட்டு வரா? என்னாச்சு? சொன்ன மாதிரியே குப்பையெல்லாம் கட்டு ஒதுக்கியாச்சு. நான் வாரேன். அவளுக்கு என்ன சொல்லியா சின்ன பொண்ணு? நான் இப்பதாக்கா பார்த்துட்டு வரேன். குப்பையெல்லாம் கொண்டு ஒதுக்கிட்டு போயிருக்கா. இப்ப எரிக்கிறதுக்கு வருவா பாருங்களா. இன்னைக்கு வாரேன். அவளுக்கு மஞ்ச மண்டை டாப் அவ எடுத்துறேன். வாரேன். அம்மா விட விட அவ ரொம்ப படம் காட்டிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடுறேன். வாரேன். அம்மா வாயா போய் பாப்போம். வாங்கக்கா, இன்னைக்கு ஒரு பிடி இவ பிடிச்சிட வேண்டியதான். ஒரு வழியா வீட்டெல்லாம் சுத்தி பெருக்கி எடுத்து குப்பையை ஒரு வழியா கொண்டு வந்தாச்சு. இனி தீ கொளுத்திட வேண்டியதான். அப்படியே கொளுத்திரு. வீடும் சேர்ந்து கொழுந்து விட்டு எரியதுக்கு என்ன ஐடியா என்ன உனக்கு? ஏய், இப்ப என்னாச்சுடி? எதுக்கு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்க? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ ஏன் என்கிட்ட சண்டைக்கு வர? பாரு, எங்க கொடுத்து நீ தீய பிடிக்க? அது தீ பிடிச்சுன்னா என் வீடும் சேர்ந்து தானட்டி எரியும். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியாட்டி மாங்கா. ஆளு வளர்ந்த தக்கன மண்டையில மசாலா வளரல, அப்படிதானே? ஏய் லூசு, தெருவுல தரையில போட்டுதான் நான் எரிக்கேன். தரையில போட்டு எரிச்சா என்ன, உன் தலையில போட்டு எரிச்சா என்ன? யானை வீடு பத்துச்சுன்னா யாருக்கு யாருக்கு பிரச்சனை? பாரு, தேவையில்லாம எதையாவது கொண்டு இழுத்து சண்டை பிடிச்சு வந்துகிட்டு இருந்தேன்னு நினைச்சுக்க. தேவையில்லாத வார்த்தைக்கு நானும் பேச வேண்டியது இருக்கான். குப்பையை தெருவில் போட்டு எரிச்சாவும் வேற எங்க போட்டு எரிப்பாவ? அதான் சொன்னேன் இல்லையா, உன் மண்டையில காலி கிரவுண்டு காலியா தான் கிடக்கு, அதுல போட்டு எரி. வந்துட்டா மஞ்ச மண்டை. ஏய், தேவையில்லாம பேசிட்டு இருக்காத பத்துக்க, நான் இதுலதான் போட்டு எரிப்பேன். இதுலதான் எரிப்பாங்கிறத நான் எனக்கு எப்படி பாத்துக்கிட்டேன்? நீ எரிக்கிறியா இல்லையா நான் பாத்துட்டேன்டி. தப்புதானே கீதா? தெருவுலனாலும் அடுத்த வீடு தீப்பிடுச்சுன்னா யோசிச்சு பாரு. பாருங்க வசந்தியக்கா, நான் உங்ககிட்ட எதுவும் பேசல, பேசாம கம்மனு நெல்லுங்கண்ணா. தெருவில் போட்டு எரிச்சா எல்லாரும் தான் கேட்பாவ. உனக்கு மட்டும் யாரும் கேட்க மாட்டோம்னு நினைக்காது கீதா. எனக்குனா போதுமே, மொத்தமா கிளம்பி வந்துருவே இல்லையா? ரொம்ப ரோசம் உள்ள மாதிரி பேசாத. வாசி முட்டை தின்ற உனக்கே இவ்வளவு இருந்துச்சுன்னா சொந்த காசுல முட்டை வாங்கி சாப்பிட்டு எல்லாத்தையும் சொந்த செலவுலயே பாக்குற எங்களுக்கு எப்படி இருக்கும்? பாவி, வாசில முட்டை தானே என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? லட்சுமி அக்காள்கிட்ட இருந்து வாசில முட்டை வாங்கி ஒய்யாரமா தின்னவ தானே நீ. அந்த கொழுப்பு எடுத்ததுலதான் இப்ப அடுத்த வீட்டு பக்கத்துல போட்டு உனக்கு எரிக்கக்கூடிய தைரியம் வந்திருக்கு. என்ன சொல்லுவடி நீ? சொல்லுவ ஏன் சொல்ல மாட்டா? அநியாயத்துக்கு முட்டை ரேட்டை கூட்டி விற்க அவியோட எல்லாருக்கும் சப்போர்ட்டு. நான் காசு கொடுக்கல, நான் கொண்டு கொடுக்கதான் செய்றேன். அவர் ரோசத்துல வாங்க நான் என்ன பண்ணேன்? முட்டை வாங்கி தின்ன உனக்கு தாண்டி இந்த ரோசம் இருக்கணும். வாங்கி தின்னுட்டோமே ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கணும். வாசி காசுல வாங்கி தின்னுக்கிட்டு நீ எல்லாம் பேசாத. இன்னைக்கு இதுல வச்சு எரிச்சான்னு நினைச்சுக்க, தூக்கி ஒன்னே அதுல போட வேண்டியதா இருக்கான். அப்புறம் இந்த ஊருக்கே போகி பண்டிகையா தான் இருக்கான்.
இல்ல கீதா, நீ பண்றது தப்பு தானே. இதுல எனக்கு இவ்வளவுதான் பிரச்சனை. நீங்க ரெண்டு வாயை மூடிக்கிட்டு நில்லுங்க. என்ன இரு சின்ன பொண்ணு, வசந்தியக்கா நீங்களும் அமைதியா இருங்க. இவகிட்ட நானே பேசிக்கிட்டேன். இதுல நீ இன்னைக்கு எப்படி போட்டு எரிச்சேன்னு நானும் பார்க்க போறேன். அதை மீறி நீ எரிச்சா நீ நினைச்சிக்க, உன் மேல எனக்கு பஞ்சாயத்துல கூட கேஸ் கொடுப்பேன். நீ பஞ்சாயத்துல கூட பஞ்சாயத்து தலைவர்கிட்ட நடந்து கொண்டு கொடு. நாளைக்கு இதுல தாண்டி வச்சு எரிப்பேன். அதை மீறி எரிச்சானா சாம்பலோட சாம்பலை சேர்ந்து நீ அதுல போய் இருக்க வேண்டியதா இருக்கும். பாத்துக்க. ஓஹோ, அவ்வளவு கொழுப்பாயிட்டா? இன்னைக்கு பாரு. இதுல மட்டும் எரிச்சாத, மீறி எரிச்சானா என்ன வேற மாதிரி நீ பாப்பா. இருடி இரு, தீப்பெட்டி எடுத்துட்டு வரேன். யாருகிட்ட வந்து ரூல்ஸ்? நான் இதுல எரிச்சது இவளுக்கு என்ன ஆயிப்போச்சு? வாரேன். இன்னைக்கு இவ எரிச்சா நினைச்சுக்கிடுங்க. இன்னைக்கு பெரிய சம்பவம் நடக்க போகுது. கோபப்படாத, இதனால அமைதியா பேசுவோம். இருங்கக்கா, இன்னைக்கு 2ல் 1 அவளா நானே பாத்துருவோம். கோபப்படாத, பாத்துக்கலாம். நான் போய் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிக்கா. சீக்கிரம் வாங்கக்கா, இன்னைக்கு பாத்துக்கிடுவோம். எவ்வளவு தைரியம்! என்கிட்டே சவால் விட்டுட்டு போற அந்த மஞ்ச மண்டை வரட்டு. காஞ்சி எடுக்கிறதுல நல்லி எலும்பு தனியா, சதா தனியா எடுத்துறியே. பாத்தியலாக்கா, இதுல போட்டு எரிச்ச கூடாதுன்னு நான் அவ்வளவு தூரம் சொன்ன பிறகும் என் கண்ணு முன்னாடியே எரிப்பேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா தீப்பெட்டி எடுக்க உள்ள போயிருப்பா. அவளுக்கு கொஞ்சம் இல்ல, ரொம்பவே திமிரு கூடிதான் போச்சு. என்ன நல்ல நிக்க பாரு, அந்த வீடு பத்திக்குமேன்று கூட ஒரு இது இல்ல பாரு. அத்துனா அவளுக்கு என்ன, யாருங்க முதல்ல போகுது? எப்பா, இன்னைக்கு அவளை நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் சின்ன பொண்ணு. பாத்துக்க உமா, கொஞ்சம் பொறுமையாரு. அவ பண்ண தப்புதான், பேசி பாப்போம். இவ்வளவு நேரம் பேசணும் இல்லையாக்கா? ஒரு வார்த்தையாவது அவ கேட்டால நம்ம பேசினத? அவ பாட்டுக்கு தையத்தக்க நீ ஆடிக்கிட்டுல போற, ஆடிக்கிட்டு. பொறுமையா போறதுக்கு ஒரு எல்லை இருக்கு. இன்னைக்கு வரட்டு இந்த மஞ்ச மண்டை. இன்னுமே போகாம இங்கதான் நிக்கலா? வந்துட்டா. இங்க பாரு கீதா, நானும் விளக்குனதுக்கு மேல விளக்கிட்டு தான் இருக்கேன். இதுல வச்சு தீ குடுக்காத, வீடு சேர்ந்து எரிஞ்சிடும். ஏப்பா, சும்மா சண்டைக்கு வந்துட்டு இருக்காத. என்னைக்கு இதில் தான் கொடுத்து தீ கொடுக்குறேன். ஒரு நாள் எரியாத வீடு இன்னைக்கு எரிஞ்சிடும். இங்க பாரு, ஏதோ ஒரு கோவத்தை என் மேல கொண்டு தீக்கிறேன்னு வந்துட்டு நிக்காத. எனக்கும் பேச தெரியும், எனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தெரியும். என்ன பண்ணுமோ உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கணும். நான் இன்னைக்கு இதுல வச்சுதான் தீய கொடுப்பேன். ஏக்கா, ஜஸ்ட் ஒரு ஆக்ட். சின்ன பொண்ணு, உனக்கும் தான். ஐயோ அம்மா, காப்பாத்துங்க. ஐயோ உமா, என்ன உமா ஆச்சு? உமா உமா எழுப்பு உமா. யாராவது வாங்கலாம். இந்த கீதாவுக்கு அட்டூழியம் தாங்க முடியல. கடவுளே. ஏய், இத மாதிரி ஓவரா சவுண்ட் போட்டா நான் என்ன பயந்துருவேன் நினைச்சியா? ஐயோ உமா உமா, இங்க வாங்கக்கா எல்லாரும். எதுக்கு இந்த ஆக்ஷன் கொடுக்கிய நீ? என்னாச்சு? ஏக்கா, அவ வந்து குப்பையெல்லாம் போட்டு இவ வீட்டுல எரிக்கேன்னு சொன்னாக்கா, வியாண்டான்னு தடுத்தா. திடீர்னு என்ன ஆயிட்டுன்னு தெரியல, மயங்கி விழுந்துட்டா. உமா உமா எழும்பு உமா. ஐயோ, தீய மேல கொளுத்த வராளே. இதை கேட்க யாருமே இல்லையா? சின்ன பொண்ணு, போ போய் பஞ்சாயத்து தலைவரை கூட்டிட்டு வாயா. இதோ இருவுமா, இப்ப 2 நிமிஷத்துல கூட்டு வந்துறியே. பஞ்சாயத்து தலைவரா? என்ன இப்படி எல்லாம் ரொம்ப ஆக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா? எந்திரி உமா, எழும்பு உமா, எழும்பு உமா. நான் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட மனு கொடுக்காம இந்த இடத்தை விட்டு எழும்ப மாட்டேக்கா. என்னால தாங்க முடியலக்கா. நீங்க பாருங்கண்ணே. என்னாச்சுமா? இங்க என்ன பிரச்சனை? என்னே, தெருவுல குப்பையெல்லாம் எரிச்சதுக்கு என்கிட்ட மொத்தமா சண்டைக்கு வரவானே எல்லாரும் சேர்ந்து? இல்லண்ணே, இல்ல. இவ வர வர எல்லா குப்பையிலையும் கொண்டு என் வீட்டையும் சேர்த்து எரிச்சதுக்கு நிக்கியா. தடுத்ததுக்கு என்ன தள்ளி விட்டுட்டா. என்னால எழும்ப கூட முடியலண்ணே. என்னம்மா, ஒரே ஊருக்குள்ள இருந்துகிட்டு இப்ப குப்பை சண்டை, தெரு சண்டை, பைப்பு சண்டை, அதெல்லாம் போயிட்டு ஒவ்வொரு சண்டையா கொண்டு வந்துட்டு இருக்கிறிய? என்னே, எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா மரண வாக்குமூலம் உங்ககிட்ட தான் கொடுத்தேன்னு சொல்லுவேன்னே. அதனால பார்த்துடுத்து பேசுங்க. கடவுளே, மரண வாக்கு மூலமா? இப்ப கூப்பிட்டது வந்தது தப்பா போச்சு. என்ன கீதாமா, இதெல்லாம் தப்பு இல்லையா? எதனே, எதை தப்புன்னு சொல்றீங்க? நான் குப்பையை நான் எரிக்க கூடாதா? அதான் நகராட்சியில இருந்து டெய்லி வந்துருது இல்லையா வண்டி, அதுல குப்பையில போட வேண்டும் தானே. இப்படி மொத்தமா சேர்த்து வச்சுட்டு எரிச்சா பொல்யூஷன் ஆகாதா?
காற்று மாசுபடாதா? இதை சுவாசிக்கும் போது உங்களுக்கு எல்லாம் நோயெல்லாம் வராதா? ஏமா இப்படி புரியாம இருக்கிறீங்க? நீ எழும்புமா? கிளம்புறதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னே. அவ ஒரு வார்த்தை சொன்னா எரிக்க விடலனா நான் இன்னைக்கு என்ன பண்ணின்னு பாரு. நீ என் வீட்டையும் சேர்த்து எரிப்பேன்னு சொல்லியா அடுத்த வாட்டியும் ஓட்டு உங்களுக்கு தான் போடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பாருங்க அண்ணே. கீதா, நீ பண்ணது தப்பு கீதா. ஒழுங்காட்டு குப்பையை வாரிட்டு நீ உன் வீட்டு சைடு போ. நாளைக்கு நகராட்சி வண்டி வரும், வண்டியில போட்டு விடு. சரி உமா எழும்பு உமா. குப்பை எங்க இருந்து வராம ஒரு அடி நான் எடுத்து வைக்க முடியாது. எலும்புமா ரோட்ல படுத்து கிடைக்க எலும்பு. கீதா, உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன், எடுத்துட்டு போங்க. மொத்தமா வச்சு அந்த வரிய எடுத்து தொலைகிறேன். சரிண்ணே, நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காகவே எடுக்கிறேன். சரி எடுத்துட்டு போமா. சரி உமா எந்திரி, இனி எல்லாம் கொளுத்த மாட்டா. ரொம்ப நன்றிண்ணே. என் வீட்டு பிரச்சனையே பெரும் பிரச்சனை. இதுக்கடையில ஊருக்காரர்களுக்கு பிரச்சனையை தீக்கியது அதை விட பெரிய பிரச்சனையா இருக்குப்பா. அடுத்த தடவை இந்த எலெக்ஷன் நிக்கவே கூடாது போல இருக்கு. மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காவ. காலையில என்னன்னா அங்க ஒரு சண்டை, இப்ப என்ன இங்க ஒரு சண்டை. எலும்புமா எப்படிக்கா குப்பைய அவகையாரே வர வச்சிட்டேன் பத்தியலா? அதுதான் உமா பைத்தியாரி. நான் உண்மையிலேயே மயக்க போட்டு கிடைக்கல நினைச்சிட்டு இருந்தேன். நட்ட நட ரோட்ல எப்படி படுத்து கிடக்குறியே, வெக்கமா இல்ல உனக்கு? எல்லாம் பிளான்க்கா. இந்த பிளான் பி மட்டும் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகலன்னா பிளான் சிய போட்டிருப்பேன் இல்லையா? பிளான்ல தீய வைக்க அவசரமா ஒரு வேலையா போயிட்டு இருந்தேன். நடு ரோட்ல படுத்து கிடைக்காதே என்ன பெரிய பிரச்சனை நினைச்சிட்டு வந்து பார்த்தா நடிச்சாவ நடிப்பு. கோவப்படாதீங்கக்கா, நீங்க இடையில வந்ததால அது உங்களுக்கு நடிப்புன்னு தெரியல. நீங்க கிளம்புங்கக்கா. ஐத்தியாரிய நீ சொல்லிட்டு கிடந்தாலும் நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் தெரியுமா? நீங்க ஏக்கா பயப்படுறிய? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, எல்லாம் ஜஸ்ட் நடிப்பு தானே. பாருங்க இனி குப்பையவ எப்படி கொளுத்தியா நானும் பார்த்துக்கிட்டேன். இருந்தாலும் நீ சரியான ஆளுதான் உமா. அவ கையாலேயே வர வச்சிட்டியே. யாருகிட்ட? உமா கிட்டயா? நடக்குமா? வா வா போலாம். எப்படி சின்ன பொண்ணு? சூப்பர் உமா. சரி வா போவோம். இப்ப வார மாட்டாளமே, வாரதுக்கு வார வச்சிட்டேன் இல்லையா? என்னத்த சொல்லனே தெரியல. இப்ப இல்ல எப்பவுமே இவ்வளவுகிட்ட நான் தோத்துக்கிட்டே தான் இருக்கேன். கடுப்பா இருக்கு. மொத்தமா சேர்ந்து குட்டைய குழப்பி விட்டுருவாளுவ. தெருவில் போட்டு எரிச்சா அவனுக்கு என்னையா சப்போர்ட் வேற. எவ்வளவு கடுப்பா இருக்கு. நம்ம சைடுல ஒருத்திலும் வர மாட்டாளுவ. சும்மா தேவையில்லாத நேரம் எல்லாம் கீதா கீதான்னு மூச்சுக்கு 300 நேரம் வருவாளுவ. இன்னைக்கு ஒருத்தையெல்லாம் வந்தாளா பாரு. பாத்திமாவையும் காணல, புஷ்பாவையும் காணல. ஒரே இடையே எங்க போனாலும் 2 பேரும். அவ்வளவு எல்லாம் அன்னைக்கு மொத்தமா வந்து திட்டும் போதோட 2 பேரையும் காணல. அதே மாதிரிதான் இன்னைக்கும் காணாம போயிட்டாளுவ. கரெக்ட் நமக்கு பிரச்சனை மட்டும் இவ்வளவு எங்கதான் காணாம போனாலும் எனக்கும் தெரியல. வரட்டு நீ யாத இதை தங்கியதுக்கு அது வரட்டு. அதுக்கப்புறம் இந்த கீதாவோட சுயரூபத்தை பாப்பாளுவ. ஏங்க இந்த கத்திட்டு இருக்கேனே என்ன ஆச்சுன்னு ஒரு வாரம் வாய் தர கேட்க மாட்டேனாக்கா? அப்படியே இருக்கிறிய? அதான் நீயே கத்திக்கிட்டு இருக்க இல்லையா? கூட கொஞ்சம் நானும் கேட்டு எதுக்கு ஒன்று டென்ஷன் ஆக்குறேன். நீயே கத்தி முடிச்சுட்டு சொல்லுவ இல்லையா? அதான் அமைதியா இருக்கேன். ஆமா என்னாச்சு? வெளியே ஒரே சத்தமா கேட்டுட்டு இருந்துச்சு. அப்ப எல்லாம் கேட்டுட்டு தான் அமைதியா இருக்கீங்களாக்கா? அவன் வீட்டுக்காரன் எல்லாம் பொண்டாட்டி ஏதாவது பிரச்சனைனா முதல்ல வந்து நிக்கணுவேன். ஆனா நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க கேட்டுக்கிட்டு. பொம்பளை எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்து நான் என்னத்த பேசுறதுக்கு? ஏதோ சும்மா பேசிட்டு இருக்கிறேன்னு நினைச்சேன். என்ன சண்டையா போட்டா? ஆமா இப்ப கேளுங்க சண்டையா போட்டானே. ஏங்க இப்படி இருக்கிறீங்க? சரி அவியலுக்கு முள்ள மேல கோவத்தை நீ என்கிட்ட காட்டியான்னு நல்லா தெரியுது. இப்ப என்னதான் ஆச்சு? தெருவில் கொண்டு குப்பையை போட்டு எரிச்சதுக்கு மொத்தமா சேர்ந்து எங்க சண்டைக்கு வரழுவ. நானே எவ்வளவுதான் தாக்கு பிடிச்சு நிக்கிறதுக்கு என் சைடு பேசுறதுக்கு யாருமே கிடையாது தெரியுமா? ஒத்தைக்கு நின்று இவ்வளவு நேரம் சமாளிச்சிருக்கேன். இதுல வேற பஞ்சாயத்து தலைவர் வேற கூட்டுட்டாளுவ. நீ பண்ணது தப்பு தானே கீதா? நம்ம வீட்டு குப்பையை நம்ம வீட்டுக்குள்ள வச்சு எரிக்கணும். அப்படி இல்லைன்னா நகராட்சி வண்டி வரும்போது அதுல போடணும். தெருவில் வச்சு எரிக்கிறது தப்பு தானே? தொடக்கத்திலே இது யாரும் சொல்லாததால எல்லாருக்கும் ஒரு நிஸ்தாரம் ஆகி போச்சு. அப்படிதானே? பாருங்க நீங்களும் பெரிய ஞானி மாதிரி அவியலுக்கு சப்போர்ட்டா பேசாதீங்க பாத்துக்கிடுங்க. காடு பேத்திட்டு இருக்குது. பேசுனா ஏன் பேசுனா சப்போர்ட் பண்ணியான்னு திட்டியா? பேசாம இருந்த ஏன் பேசாம உம்முனி இருக்கேன்னு கேட்கியா? இப்ப நான் என்னதான் பண்ணணும் அதையும் நீயே சொல்லு. இந்த வீட்டுல எல்லாம் நீ நினைக்க மாதிரி தானே நடக்குது. ஆமா ஆமா அப்படியே இந்த வீட்டுல நான் நினைக்கிறது நடந்துட்டாலும் சும்மா இருப்பியலாக நீங்க. எதுவும் சப்போர்ட் பண்ண முடியாத வாயை மூடிக்கிட்டாது இருங்க. தேவையில்லாம பெர்மிஷன் போட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்தது தப்பு தான்.
எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன். நீங்க இது மாதிரி சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏம்மா தாயே, நீ உன் டென்ஷனை முடிச்சுக்கிட்டு அப்புறமா சொல்லு, அதுக்கப்புறமா நான் வாரேன். சும்மா டென்ஷன் 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 சொல்லிட்டு என்ன நீ டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத. ஏங்க என்னங்க ச்சே, வீட்ல உள்ளவங்க கூட நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். இவளுக்கு எல்லாரும் சேர்த்தன ஒரு பெரிய ஆப்ப வைக்கி. என்னையா குப்பை ஏறிக்கூடாதுன்னு சொன்னிய? இருண்ணா இரு, செல்வா வேலைக்கு போயிட்டு வரட்டு, அவன்கிட்ட இதை சொல்லி கொடுத்து உமா உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. உமா பாரு, கீதாவை இவ்வளவு நாளும் நீ லேஸ் பட்டவா நினைச்சிருப்பா. கீதா எப்பேற்பட்டவான்னு இனிமே நீ பாப்பா. பாரு, பார்த்துக்கிட்டே இரு. ச்சே, கடைசியில நம்மளையும் தனியா புறம்ப விட்டுட்டாலே. பார்த்துக்கலாம். நானும் அம்மிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அம்மா உனக்கும் புதுசு எடுத்துற மாதிரி இல்லை, எனக்கும் புதுசு எடுத்துற மாதிரி இல்லை. கரெக்டாக சொல்லிட்டாவ. பீரோவில் இருக்கிற துணியை எடுத்து வெளியே வை, துவைச்சி போடியேன், அழகாக அயன் பண்ணி தரேன். இந்த வாட்டி அதே உடுத்தா போதும். நீ ஏன் முதல்ல அம்மிட்ட போய் பேசினா நானும் வந்திருப்பேன் இல்லையா? அம்மிட்ட பொறுமையா பேச அம்மா புரிஞ்சுப்பாவ. நீ ஏன்டி முந்திரி கூட்ட மாதிரி போய் முந்தி பேசினா எல்லாத்தையும் சொதப்பி விட்டுட்டா தெரியுமா? ச்சே, இந்த தடவை எப்படியாவது புது ட்ரெஸ் எடுக்கலான்னு ஒரு இதில் இருந்தேன். இடி, நானும் உனக்காக தானே போய் பேசினேன். நம்ம பிளான் என்னது, 2 பேரும் அம்மிட்ட எப்படியாவது பேசி உனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு புது ட்ரெஸ், அப்புறம் எனக்கு ஒரு புதுசு எடுத்துறதான்னு பேச்சு. நாம சரி அம்மிட்ட போய் பேசி பார்த்தா அம்மா இப்படி சொல்லிட்டாவ. வாட்டி அப்புறம் தாக்கல, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ சரியான புறமா பிடிச்சவளாச்சே. எங்க நான் எனக்கு முதல்ல எடுப்போன்னு சொன்னோன்னா நீ உடனே ஓகே சொன்னா. எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சுட்டி. இப்ப உன்ட்ட அம்மிட்ட நான் பேச சொன்னேனா, நீயாவே போய் பேசி அதை அப்படியே குழப்பி விட்டுட்டா பத்தியா? இப்ப நிம்மதியா இருக்க பாரு. பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத பத்துக்க. உனக்காகத்தான் நான் அம்மா கிட்ட போய் பேசினேன். ஏம்மா எனக்கு எடுக்காட்டாலும் ஒண்ணு இல்ல, அவளுக்காவது புது சாரி எடுத்து கொடுங்கன்னு போய் சொன்னேன். அதுக்கு அம்மா சொன்ன பதில் இதுதான். எனக்கு பொறாமை பொறாம. அப்படியே பொறாம இருந்தா எதுக்கிட்டு நான் உன்கிட்ட சம்மதிச்சிருக்கணும்? சரி ஃபர்ஸ்ட் உனக்கு எடுக்கலாம், 2வது எனக்கு எடுக்கலானே. எப்பா எப்பவுமே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன், அப்படிதானே? ஆமா, இவளை நல்லா புரிஞ்சு பூரி சுடியாவ போட்டி. அப்புறம் எவ்வளவு பிளான் வச்சிருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் சொதப்பி விட்டுட்டு. நல்லா சொல்லுவட்டி, நல்லா சொல்லுவா. எனக்கு இது தேவைதான். சும்மா இருக்க முடியாம உன சப்போர்ட் பண்ண பத்தியா? எனக்கு நிஜமா இது தேவைதான். பேசியா பாத்துக்கலாம். இனி எப்பவாவது தங்கச்சி சப்போர்ட் பண்ணு கேப்பா இல்லையா? அப்ப பாத்துக்கிட்டே பிள்ளை, அப்ப பாத்துக்கலாம். ஆமா, தங்கச்சி சப்போர்ட் பண்ணு வாங்கிட்ட வந்துட்டாலும் போவி. அப்புறம் பாத்துக்கலாம்டி, பாத்துக்கலாம்னா. கொஞ்ச நேரம் சேனலை மாத்தட்டுமாக்கா? வேற பழைய பாட்டு ஏதாவது போட்டிருப்பா, அதை வையா. ஏன் 2 பேருக்கு மூஞ்ச இப்படி இருக்கு? ஏண்டி சண்டையா போட்டிய மக்களே? எப்ப இவ எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காப்பா. ஒரு நிமிஷம் கூட என்னட்ட பொறுமையா பேசினதே கிடையாது. சொல்லு மக்களே. நாங்க சொல்லிட்டு நீங்க உங்க பாட்டு படுக்கறீங்க. கொஞ்சம் டயர்டா இருக்கு மக்கா. அப்படியே டிவில பழைய பாட்டை போடு, அது பாடிக்கிட்டே இருக்கனா தூங்கிடுவேன். எப்பா சொல்றத கேளுங்கப்பா. நீ சொல்லு மக்கா, என் காது கேட்டுட்டு தான் இருக்கு. சொல்லு, என்ன ஆச்சு? எப்ப பார்த்தாலும் என்ன சண்டைக்கே வந்துட்டு இருக்காப்பா. இவன் ஏப்பா என் கூட பெத்திய? ஆமா ஆமா, நல்லா கேப்பா. ஏன் பெத்திய நீ? என்ன தாண்டி பெத்தாவ? உன்ன குப்பை தொட்டில எடுத்து வந்தாவ. அட்டி அப்புறம் உன்ன தாண்டி குப்பை தொட்டில எடுத்து வந்தாவ. நீ தான் நம்ம வீட்லயே சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கா. உன்னதான் குப்பை தொட்டில எடுத்து வந்திருப்பாவ. என்னம்மா நீங்களே சிரிச்சிட்டு நிக்கிறீங்க? ஒரு உண்மையை சொல்லட்டா மக்கா, உங்க 2 பேரையும் நான் குப்பை தொட்டில தான் எடுத்துட்டு வந்தேன். என்னம்மா சொல்றீங்க? இவ்வளவு நாள் அவளதான் எடுத்துன்னு சொன்னீ, இப்ப என்னையும் குப்பை தொட்டில தான் எடுத்து வந்தியா? ஆமாட்டி, 2 பேரையும் குப்பை தொட்டில தான் எடுத்து வந்தேன். கூட பிறந்த அக்கா தங்கச்சினா ஒரு நேரமாவது ஒற்றுமையா பேசி சிரிப்பாவ. நீங்க 2 பேரும் குப்பை தொட்டில எடுத்ததால 2 பேரும் இப்படிதான் நிக்கிறீங்க. அதனால 2 பேரையுமே குப்பை தொட்டில தான் எடுத்துட்டு வந்தேன். வாங்கம்மா, அவளை வேணா எடுத்துருப்பிய. நான் எல்லாம் குப்பையில வர சான்ஸே இல்லை. நான் அப்படியே அப்பாய மாதிரி இருக்கேன். ஏம்மா சும்மா இருக்க சொல்லுங்கம்மா. வாயை மூடிட்டு வெளியே போகட்டி 2 பேரும். அந்த மனுஷன் வேலையை விட்டு கொஞ்ச நேரம் படுக்கலான்னு வந்தா தொந்தரவு பாட்டி 2 பேரும். சரி இருந்துட்டு போட்டு, பிள்ளைகளை திட்டாத. அதுக்கு வாட்டு இருந்து பேசிட்டு இருக்கான். ஆமா, ஒரு 2 நிமிஷம் கண்ணடைச்ச விட மாட்டாளுவ, கதை பேசிட்டே இருப்பாளுவ. 2 போ, அப்பா கொஞ்சம் உறங்கட்டு. நான் போறேன். டிவி ஆஃப் பண்ணட்டா? உறங்குறீங்களா? ஏன்டா ராணி, கொஞ்ச நேரம் அது ஓடிட்டு இருக்கட்டு. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு உறங்கி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த ஆஃப் பண்ணா. சரி சரி. 2 பிள்ளைகளும் ஏன் எதுக்கு எடுத்தாலும் திரும்ப திரும்ப சண்டை போட்டுட்டே இருக்கியாவ? ஒரு நாள் வீட்ல இருந்து பாருங்க, நான் படுற பாடு என்னன்னு உங்களுக்கு அப்ப தெரியும். ஒரு நாள் வீட்டுல இருந்தா நான் படுற பாடு பெரும்பாடு இல்லையா? அதனாலதான் நான் லீவு போடாம வேற வேலைக்கு போறேன். என்னது? ஒன்னும் இல்ல, 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து டிவி ஆஃப் பண்ணிருன்னு சொன்னேன். அந்த பயம் இருக்கணும். எப்பா எப்பா என்ன வாய் பேசியாப்பா. வந்த புதுசுல எப்படி இருந்தா, இப்ப என்ன பேச்சு பேசியா?
வரட்டு. உன்னை பற்றி யாரு அட என்ன சொன்னால் என்ன, இந்த காதில் வாங்கி அதை அந்த காதில் தள்ளு. பூ பந்தை யாரும் நீரில் முக்கித்தான் வச்சாலும் வந்து வரும் தண்ணி மேலதான். அட உன்னை யாரும் ஓரம் கட்டித்தான் வச்சாலும் தம்பி வாடா வந்து வரப்பா. மூன்றாம் பீரை மெல்ல மெல்ல வெண்ணிலவாய் மின்னுவதை மின்மீனிகள் தடுத்திடுமா. சொல்லுங்க அடுத்தது ரிப்பீட். வாய மூடுன. ஏன்டி கோவமா இருக்கீங்க? என்னாச்சு? வாட் ஹேப்பன்? தெருவில் அங்க யார்கிட்ட சண்டை போட்டுட்டு வரா? யார்கிட்ட சண்டை போட்டு வரா நீ? ஆ? தெருவுலையா? வாட் தெரு? எப்போ? என்ன நடந்துச்சு? யாரு சொன்னா? என்னாச்சு? எப்போ? என்னைக்கு? வாய மூடிக்கிட்டு நில்லு நீ. இப்ப தெருவுல சண்டை போட்டியாமே, குப்பை சண்டை. கவுன்சிலர் வந்து எல்லாம் சொல்லிட்டு தான் போனாரு. ஓ, சொன்னவர்கிட்ட நீங்க ஒழுங்கா கேட்கலையாக்கா? யாரெல்லாம் சண்டை போட்டா என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை? நீ கேட்டல இல்லத்தே எல்லாம் நான் வந்து என் வாயால சொல்லணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களாக்கா? அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை, சின்ன பிரச்சனை தான், விடுங்க. பிரச்சனை அந்த பிரச்சனையை சொல்லல. பிரச்சனை நான் ஒன்ன சொல்லி பிரச்சனை என்ன? ஊர் சண்டை இழுத்துட்டு வரைய பிரச்சனை. மீ பிரச்சனை? ஓ, வாட் அ நைஸ் காமெடி ஆண்டி. ஆண்டி கீண்டின்னு சொல்லாதானே உன்கிட்ட சொல்லியிருக்கேன். பெரிய வெள்ளக்காரை ஆண்டி. போன அப்புறம் இங்க பாரு, உன்கிட்ட விளக்காத்த நாள் கிடையாது. எதுக்குன்னா ஊர் பிரச்சனையெல்லாம் கொண்டு வீட்டுக்கு வந்து இழுத்து போடியா? ஐயையோ ஆண்டி, நான் ஊரு பிரச்சனையை வெளியே முடிச்சுட்டு வந்துட்டேன். நீங்க ஏன் வந்தோன்னா தையத்தக்கன்னு குதிக்கிறிய? உங்களுக்கு எப்போ என்ன ஏதாவது சொல்லிட்டு இருக்கணும். அதுக்காக ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கிறிய. எவனாவது எதையாவது சொன்னோன்னு அதை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு உடனே என்கிட்ட சண்டைக்கு வர்றிய. நீங்க தானே சொல்லணும். என் மருமும் அப்படிலாம் சண்டை போடக்கூடிய ஆளு கிடையாது. அவ ரொம்ப அமைதியான பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு, யார்கிட்டையும் சண்டை போட மாட்டா, அமைதியா பேசுவா, அவளுடைய மூச்சு காத்து கூட வெளியே கேட்காது. இந்த மாதிரி நீங்க தானே ஆண்டி என்ன பெருமையா பேசணும். ஆமா, உன்னை பெருமையா பேசிட்டாலும் எருமை எதுக்குன்னு பெருமை கேக்குது. வாட் அ பஞ்ச் ஆண்டி. எப்பல இருந்து இப்படி? யோப்பா, இனி தப்பிச்சுக்கிடுவிய. இந்த முடியெல்லாம் கெட்டும் போது இந்த சைடில் உள்ள முடியும் சேர்த்து கெட்டினா என்ன? அது என்ன ஸ்டைல் ஆகும்? இதெல்லாம் சேர்த்து கெட்ட வேண்டியதானே. பாரு, என்ன பத்தி இந்த கமெண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் உனக்கு வேண்டாம் என்ன? கமெண்ட்? ஆண்டிக்கு இங்கிலீஷ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. சில்லுகிட்ட பேசுறீங்களோ? ஜில்லு சொல்லி தராளோ? போன அப்புறம் பைத்தியாரே. என்ன திட்டுங்க, என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா ஊருகாரை அதை சொல்லிட்டாவ இதை சொல்லிட்டாவன்னு கேட்டு என்கிட்ட சண்டைக்கு மட்டும் வராதிங்க ஆண்டி, சரியா? ஊர்ல எல்லாம் மாமியார் மருமகள் சண்டைன்னு சொல்லிட்டு எவ்வளவு நியூஸ் வருது. நானும் டெய்லி பேப்பர்ல பாக்கேன், நெட்ல ஓபன் பண்ணாலும் அதான் வருது, எல்லாமே அதான் வருது. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம ரெண்டு ஐயா பெஸ்ட் மாமியார் மருமகள் மாதிரி நடந்துக்க கூடாது. சொல்லுங்க ஆண்டி, சொல்லுங்க. அப்படியே நடந்துட்டாலும் இங்க பாரு சின்ன பொண்ணு, நீ வீட்டுல உள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்லயே இரு. சும்மா அங்கே இங்கே போயிட்டு வந்துட்டு ஊரு பிரச்சனைலாம் இழுத்து வீட்டுக்குள்ள கொண்டு வராம இருந்தாலே போதும். நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது, புரியுதா? இதுக்காக வேணாலாம் சூப்பர் மாமியார் மருமகள் விருதெல்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது என்ன? எனக்கு 4 பேருக்கு மத்தியில என் மாமியாரு பெஸ்ட் மாமியாரை காட்ட வேண்டாமாகும். நீங்க சும்மா எதுக்கெடுத்தாலும் சண்டை போடாம இருங்க, சரியா? யாராவது என்னை பத்தி சொன்னா என் மருமகளை பத்தி எனக்கு தெரியும், நீங்க ஒரு வாட்டி சொல்லி பாருங்க. அப்புறம் ரெண்டாவது என்னை பத்தி யாரும் உங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டாவ. அப்படியே நீ போகும்போது என்கிட்ட எல்லா இடத்தையும் சொல்லிட்டு போற பத்தியா, இங்க போறேன் அங்க போறேன். நீ நான் ஒன்ன ஃபுல்லா தேடி தெரியணுமா? என்ன வேற வேலை இல்லையா பைத்தியாரி? ஆண்டி, வாட் யூ சே? மீ பைத்தியகாரி? நோ. அவன் வரட்டுன்னு தான் இருக்கேன். உன் பீத்த இங்கிலீஷ் எல்லாம் நீ அவன்கிட்ட பேசனா வரட்டு. ஊரு வம்பையா இழுத்துக்கிட்டு வர ஊரு வம்ப இன்னைக்கு பாத்துக்க. ஆமா, நான் உங்களுக்கே பயப்பட மாட்டேன், உங்க பையனுக்கு பயந்துட்டாலும் போவீங்களா? அப்புறம் திமிரு பிடிச்சவா. சும்மா இது எல்லா மாமியாருக்கும் சேத்தன்னு சொல்லி சும்மா அடுத்தவிய சொல்லியாவோ தொடுத்தவிய சொல்லியாவும் சொல்லிட்டு கேட்டு மருமகளோட சண்டைக்கு வராம இருங்க. அப்பவே குடும்பம் நல்லாதான் இருக்கும். அதே மாதிரி தான் நான் உனக்கு சொல்லி, நீ ஏன் சும்மா அங்கெங்க போகாம எடுக்காம வீடடங்கி இருந்து வீட்டு பிரச்சனைகளை மட்டும் பார்த்தா போதும். ஊரு உலகள பிரச்சனை நீ பார்க்காம இரு, எந்த பிரச்சனையும் வராது. சொல்லிட்டாலும் ஆமா, நான் சொல்றது அப்படி நீ கேட்டுட்டாலும் சரி. கொஞ்சம் அமைதியா பேசுங்க. அவைய வேறே போயிட்டு வர நேராச்சு, வந்தோன்னா அவையில டென்ஷன் ஆக்கிறாருங்க. நீ ஆக்காம இருந்தா போதும். சரி, உங்களுக்கு காஃபியா டீயா? சூடு சுரணையே கிடையாதானே? இவ்வளவு நேரம் என்கிட்ட சண்டை போட்டிருக்கியா? காஃபி வேணுமா டீ வேணும்னு கேட்கியா? அது டெய்லி நமக்குள்ள வர்றதுதானே. சொல்லுங்க, காஃபியா டீயா? டீயே போடு, தலைவேதனையா இருக்கு. ஓகே ஆண்டி, இப்ப வந்துடுறேன். பைத்தியமோ என்னமோ, சண்டை போட்டாலும் எடுத்தாலும் காப்பியெல்லாம் போட்டு தருவா.
இருங்க இருங்க போட்டு வந்துடுறேன். அப்பா நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்கு மக்களே. என்ன கலர் கலரா துணி போட்டுட்டு கிளம்பி இருக்கு? எப்பா இன்னைக்கு சுதந்திர தினம் இல்லையாப்பா? காலேஜுக்கு போறோம். இன்னைக்கு காலேஜ்ல நிறைய ஃபங்க்ஷன் நடக்க போகுதுப்பா. ஓ சரி சரி, இன்னைக்கு சுதந்திர தினம் விழாவா? ஓ அதனாலதான் அங்க பாட்டெல்லாம் போட்டு கொடி எல்லாம் கட்டிட்டு இருந்தானுவன். ஞாபகமே இல்ல மக்கா. என்னப்பா சுதந்திர தின விழாத்தை மறக்கலாமா? மறக்கல மக்களே. சும்மா விளையாட்டுக்கு தான் உங்ககிட்ட கேட்டேன். ஆ நாங்க எல்லாம் அந்த காலத்துல சுதந்திர தின விழா குடியரசு தின விழாவுக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு கரெக்டா போயிடுவோம். ஏன்னா அன்னைக்கு சாக்லேட் கொடுப்பாவ்ல, அதை வாங்குறதுக்கே போறது. இன்னைக்கு என்ன வர்றதுக்கு லேட் ஆகுமா? ஆமாப்பா காலேஜ்ல நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கு. எல்லாம் முடிச்சிட்டு வர கொஞ்சம் லேட்டா தான் செய்யும்ப்பா. தங்கச்சி எங்க? அவளு 9 மணிக்கு போனா போதுமா? அவடந்து உறங்கிட்டு இருக்கா. அம்மையை கூப்பிட்டு காட்டு, பார்த்தோன்னே அசந்துருவா. கூப்பிட்டியப்பா? எம்மா எம்மா எட்டி இருட்டி. ஒரு பூரியை இப்பதான் போட்டேன் அம்மா, அதுக்குள்ளால எம்மா எம்மான்னு கூப்பிட்டாச்சு. இரு வாரேன். வாங்கம்மா. ஏ ராணி, ஒருக்கா இங்க வந்து பாத்துட்டு போயேன். நான் வாரேன் வாரேன். பார்த்தோன்னே ஷாக்காவ தான் போறா. ஏ யாருமா இது? எங்கன்னே பட்டம் போல இருக்கு. எம்மா ஆள் வளர்ந்தாச்சு. சாரி எல்லாம் கெட்டணும் பாரு. இந்த சாரி என்ன அழகா இருக்கு உனக்கு. அப்படியே சொல்லி ஐஸ் வச்சு எப்படியோ பழைய சாரியை கெட்ட வச்சுட்டே இல்லையா? பழைய சாரி கட்டினா என்ன புது சாரி கட்டினா என்ன? நம்ம மனசு எப்பவுமே புதுசு போல வச்சிருக்கணும். அதுதான் மக்கா, அதுதான் நல்லது. இனிய சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேமா. தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா டெய்லி அடிச்சு பிடிச்சு எழுப்பி கிளம்புன்னு சொல்லணும். இன்னைக்கு தாங்கள் சீக்கிரம் கிளம்புனதன் காரணம் என்னவோ? காலேஜ்ல ப்ரோக்ராம் எல்லாம் இருக்குமா, அதனால்தான். பாத்தியா அவரோரு தேவைங்கண்ணா சீக்கிரமா யாரையும் எழுப்பண்டா கொள்ளண்டா எழும்பிடுவீங்களே. எம்மா இது கனகமரம் பூ மட்டும் வியானமா? கனகமரம் பூக்கு நான் இப்ப எங்கட்டி போறது? நேத்தை சாயங்காலமாவது சொல்லிருக்கல, அப்பாட்ட வாங்கிட்டு சொல்லிருப்பேன். இப்ப நான் எங்க போய் கேட்கிது? எம்மா காலையில தான் மெசேஜ் போட்டவ, எப்படியாவது வாங்கி தாங்கம்மா. சரி சரி, அவளை திட்டாத. ஒன்னும் சொல்லிடக்கூடாது, உடனே உங்களுக்கு வந்துடும். சரி போ, யார்ட்டையா போய் கேட்டு பாரு. நான் போய் பாத்துக்கிட்டு வரேன். இரு நான் வசந்தி கிட்டேயோ உமா கிட்ட ஏதாவது கடக்காடு போய் பாத்துக்கிட்டு வரேம்மா. சீக்கிரம் வந்துருங்கம்மா. வந்துடுறேன். நான் இப்ப போறது. இனி கதை பேசி எடுத்து எல்லாம் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். காலையில என்ன சமைச்சா உன் பிள்ளை என்ன போட்டியில சேர்த்திரிக்க எடுத்திருக்கான்னு கேட்டுட்டு வரேன்டாமா அம்மைக்கு. லேட் ஆகும், கொஞ்சம் பொறுமையாயிரு. எப்படிப்பா அம்மைய பத்தி கரெக்டா சொல்றிய? ஆமா, இவ்வளோ வருஷம் என் கூட இருக்கா, அவளை பத்தி எனக்கு தெரியாதாக்கா. போனோடனே என்ன கனகம்பர பூவை தானியே கேப்பா. கொஞ்ச நேரம் அப்படியே சாப்பிட்டாச்சா எடுத்தாச்சா பிள்ளையெல்லாம் கிளம்பியாச்சா என்ன யாது அப்படி இப்படிலாம் கேட்டுக்கிட்டு தான் அப்புறம் பூவை பத்தியே கேப்பா. ஏதோ எதையும் கேட்டு எடுத்து வந்து சீக்கிரமா வந்தா சரிதான். என்ன டீ சீக்கிரமா கிளம்பி இருக்கா? ஆமா உன்னம நான் சோம்பேறியா? ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. பழைய சாரியை கெட்டவே மாட்டேன்னு ஒரே நிலையா நின்னா இப்ப என்ன? எல்லாம் அம்மைக்காக தான். அக்கா நீயும் போய் கிளம்பு, 2 வரையுமா கொண்டு விட்டுறியே. சரிப்பா. ஜில்லு அம்மா சொல்லி தந்ததெல்லாம் அங்க அழகா ஸ்டேஜ்ல போய் சொல்லுன மக்களே. அப்பதான் பிரைஸ் கிடைக்கேன்னா. அம்மிட்ட எவ்வளவு அழகா சொன்னியோ அதே மாதிரி அங்க சொல்லுனமா. சரிம்மா. ஜில்லே பாட்டி மக்களே அழகா இருக்கா இந்த உடுப்பு, சூப்பரா இருக்கு பிள்ளைக்கு. எல்லாம் கரெக்டா சொல்லணும் மக்கா, பயப்படாம நில்லுனா. அவ பயப்பட மாட்டாமா. ப்ரீகேஜி எல்கேஜிலேயே ஸ்டேஜ் ஏறி பேசினவா தானே, அவளுக்கு என்ன பயம்? என்ன மக்களே? அப்பமா கொண்டு வரும்போது கைய பிடிச்சுக்கிட்டே போ, முன்னாடி ஓடாதனா. சரி நேராவது பிள்ளை கிளம்பட்டு. பேசினா நீ பேசிக்கிட்டே இருப்பா சின்ன பொண்ணு. ஆமா பத்தியலா. வாமக்கா போலாம். பாய்மா. பாய். எப்பா என்ன பாக்குறீங்க, தள்ளுங்க, கொஞ்ச நேரம் படுக்கட்டு. ஆமா அப்படி என்ன காலையில எழுப்பி என்ன செய்துட்டானு ரெஸ்ட் எடுக்க போறா? இன்னைக்கு சுதந்திர தினம்ல போ, வெளியெல்லாம் போட்டியெல்லாம் நடக்கும். எல்லாத்துலயும் போய் கலந்துக்க. என்ன ஒரு அதிசயம், நானா வெளியே போறேன்னு சொன்னா கூட விட மாட்டீங்க, இன்னைக்கு எல்லாரும் என்ன வெளியே போன்னு சொல்றிய. சரி சொல்லாதவிய நீங்க சொல்லிட்டிய, உங்க ஆசைக்காகவாவது சரி நான் ஒரு ரவுண்ட் மட்டும் போயிட்டு வந்துடுறேனா? அம்மா வர முன்னாடி வந்துரு. அட இருங்கங்க, இப்ப வந்துருவேன். என்ன அது எங்கெங்க என்னென்ன போட்டியில் நடக்குது ஒரு டைம் பாத்துட்டு வந்துடுறேனா? சரி சரி. அவ சும்மா இருந்தா நம்ம வாய் தான் சும்மா இருக்க விடாம அவளை அனுப்பி வைக்க மாதிரி இருக்கு.
அழகா கோலம் போட்டிருக்கிறீங்களக்கா. ஆமா உமா, நிறைய திறமைகள் உள்ள ஒளிஞ்சு தான் கிடக்குது. அதைத்தான் எங்கேயுமே எடுத்துட்டு வர்றது கிடையாதே. அதான் இன்னைக்காவது ஏதாவது நல்ல கோலம் போடுவோன்னு போட்டாச்சு. பிள்ளை கிளம்பியாச்சா? ஆமாக்கா, இப்பதான் 2 கூட்டிட்டு போறாவ. அதனாலதான் நான் இங்க வாரேன். ஷியானா ஒரே அழுக பத்துக. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா பூ வைக்கணும்னு சொல்லி ஒரே அழுக. நான் பச்சை கலர் பூவுக்கு எங்க போவேன்? ஏ அப்புறம் என்ன பண்ணிய? படபடா பேப்பர்ல சாயம் பூசி அதை கட் பண்ணி ஒட்டி எடுத்து பூ மாதிரி செய்து கொடுத்துருக்கேன். அதை அந்த தலையில வச்சுட்டு போயிருக்கு. ஆனா அது பார்க்கறதுக்கு ஒரிஜினல் பூ மாதிரியே இருந்து திடுதுப்புன்னு சொன்னா நான் என்ன உமா பண்ணதுக்கு. அதனால சாயம் பூசி காய வச்சுக்கிட்டு அதை பூ மாதிரி கட் பண்ணி எடுத்து என்னெல்லாமோ பண்ணி எடுத்து ஒட்டி விட்டேன். நான் போயிருக்கேன் நிம்மதியா. ஓ அதுதான் என் மூலம் வந்து அக்கா வச்சுட்டு கலர்ல பூ வாங்கிதான்னு கேட்டாளாகும். எனக்கு அப்ப புரியல பார்த்துக்கிடுங்க. பிள்ளைய கடைசி நேரம் வரை ஒண்ணுமே சொல்லுது கிடையாது. சரி சரி, பாட்டெல்லாம் அங்க போட்டிருக்கலையாக்கா? எதுவும் ப்ரோக்ராம் நடக்குமோ? ஆமா, ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கு பாத்துக்க. இந்த தடவை கயிறு இழுத்தல் போட்டிக்கு நம்மளும் சேருவோமா? சரிக்கா. வாங்கக்கா. வசந்தி, சுதந்திர தினம் எல்லாம் கொண்டாடிய போல இருக்கு. கோலெல்லாம் சூப்பரா போட்டிருக்கு. ஆமாக்கா, வீட்டுல ஒரு நாளும் கோலம் போடியது கிடையாது. இந்த சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, கிறிஸ்மஸ், நியூ இயர் இந்த மாதிரி பட்ட நேரத்துக்கு தான் எதாவது பண்ணியதுக்கா. அதான் நான் போட்டுட்டு இருக்கேன்க்கா. நம்ம எல்லாம் முடிஞ்சாச்சாம்மா? ஆமாக்கா, எல்லாம் முடிஞ்சு. இது கொஞ்சம் போல கனகாமரம் பூ கிடைக்குமா வசந்தி? ஐயே, இருந்ததை இப்பதாக்கா ஷியானாவுக்கு வச்சு விட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டுற கூடாதாக்கா? ராணியக்கா, என்கிட்ட கொஞ்சம் போல ஃப்ரிட்ஜில் இருக்கு, வாங்க தாரேன். சரி உமா, கொஞ்சம் போல தாயா. கடைசி நேரத்தில் வந்து சொல்லிட்டு நிற்க கனகாமரம் பூ வேணுமா? சரி வாங்கக்கா, என்கிட்ட இருக்கு தாரேன். சரி வசந்தி, நான் அப்ப உமா கிட்ட இருந்தே வாங்கிக்கிட்டேன். சரிக்கா, கை எடுத்து கொடுத்துட்டு வாரேன்னா? சரி உமா. வசந்தி அக்கா, வா சின்ன பொண்ணு. என்ன கோலம் எல்லாம் சூப்பரா போட்டிருக்கு. கள்ளி கலர் பொடி எல்லாம் தான் வாங்கி வச்சிருக்கீங்களாக்கா? என் நேரத்துக்கு கோலம் அவகாரம் வந்தாமா அவங்கிட்ட இருந்து வாங்கினேன். நான் ஏன் இல்லைன்னு சொல்ல போற வச்சுக்கிட்டு. அக்கா சரி, அதெல்லாம் விடுங்க. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நம்ம ஊர்ல, அதான் அந்த தெருவிலேயே கயிறுழுத்தல் போட்டி, அப்புறம் மியூசிக் சேரு, கோல போட்டி எல்லாமே வைக்கிறாங்களாம். நம்ம போய் சேருமா? இப்படி சேரும் சின்ன பொண்ணு. ஸ்கிப்பிங் எல்லாம் இருக்காக்கா, நீங்க ஸ்கிப்பிங் போடுவீங்களா? எனக்கு என்ன போடுறதுக்கு, நான் இல்ல அதெல்லாம் போடுவேன். வா, எல்லா பொருளும் போய் சேர்ந்து பியார கொடுப்போம். ஆமா, எத்தனை மணி கொடி ஆத்தி ஆகலாம்? 9:30 ஆத்தி ஏதாவது சொன்னாவக்கா. சட்டு புட்டுன்னு எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு வாங்க போவோம். சரி சரி சின்ன பொண்ணு, வா. நம் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள். நம்மளோட சேனல் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு நீங்க கொடுத்த ஆதரவு தாங்க காரணம். இன்னும் உங்களோட ஆதரவை எங்க சேனலுக்கு கொடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் புது புது கண்டென்ட் நிறைய நாங்க கொடுக்கறோம். எல்லாருமே டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போட சொல்றீங்க. கண்டிப்பா அதை நான் ட்ரை பண்றேன். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.